தலை நிமிர்த்த இயலா போதையில் போலீஸ் வண்டியை ஓட்டிச் சென்ற போலீஸ் அதிகாரி ஐயா ராசா என கதறி கும்பிட்ட காணொளி கசிவு. நடுவீதியில் விபத்தை ஏற்படுத்தி மக்களிடம் மாட்டிக்கொண்ட பரிதாபம். நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட 20 கோடி ரூபாய்க்கும் பெறுமதியுடைய சட்டவிரோத பொருட்கள். அதிரடி காட்டிய சுங்கம். என்ன பொருட்கள் தெரியுமா? மஹிந்தவின் மரணத்துக்கு பின்னர் அவரது உடலை என்ன செய்ய வேண்டும் என அறிவித்த ராஜபக்ஷ பொது வெளியில் பேசு பொருளாகும் விவகாரம். அனுர அரசின் மீது கடும் கோபத்தில் நாமல் யோசித்த விடுதலைக்கு பின் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. விரும்பியவர்கள் வாருங்கள் அழைப்பு விடுத்துள்ள அர்ச்சுனா எம்பி தமிழர் பகுதியில் வைரலாகும் விவகாரம். உயிரை பணயம் வைத்து பயணம் செய்யும் கிராம் பிரதேச மக்கள். தமிழர் பகுதியொன்றில் வெளியான பரபரப்பு காணொளி. இப்படியும் துன்பமா? வாகன இறக்குமதி தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். வாகன பிரியர்களுக்கு அனுரவின் செய்தி. ஜாலில் 2 லட்சத்துக்கு ஏலம் விடப்பட்ட மாம்பழம். அடுத்த வைரல் சம்பவம். ஜாலில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்து தடம்புரல்வு. புதிய பாதை திருத்தப்பட்ட பின் முதல் மாதமே சம்பவம். அனுரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாசி 4ஆம் நாள் வடக்கு கிழக்கில் பாரிய போராட்டம். முழு தமிழர்களுக்கும் அழைப்பு. நீண்ட நாட்களின் பின் பொது நிகழ்வில் முகம் காட்டிய கோட்டாபய எங்கே தெரியுமா? மன்னாரில் வீடொன்று முற்றாக தீக்கிரை. நடுத்தெருவுக்கு வந்த ஏழை குடும்பம். நடந்தது இதுதான். யாழ்ப்பாண மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். ஆரம்பமாகும் இரவு நேர தொடருந்து சேவை. மீண்டும் ஆரம்பமாக போகும் இலங்கையில் உள்நாட்டு விமான சேவைகள். போலீஸ் கெப் வண்டியை முச்சக்கர வண்டி ஒன்றின் மீது மோதிவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற குற்றத்துக்காக உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான உப போலீஸ் பரிசோதகர் நேற்று வரகாபொல தொலங்கமுவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட போது சந்தேக நபர் மது போதையில் இருந்துள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் கேகாலை மொலக்குட பகுதியைச் சேர்ந்த உப போலீஸ் பரிசோதகர் ஆவார். இவர் கேகாலை போலீஸ் தலைமையகத்தில் பணியாற்றியுள்ளார். சந்தேக நபர் கேகாலை போலீஸ் இருந்து அம்புபுசவுக்கு அலுவலக வேலைக்காக கேகாலை போலீசுக்கு சொந்தமான கெப்பண்டியில் பயணம் செய்தார். கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கலிகமுவ கொப்பேவல பகுதியில் இவ்வாறு பயணித்த போலீஸ் பரிசோதகர் எதிர் திசையில் இருந்து வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்துக்கு பின் உப போலீஸ் பரிசோதகர் வரகாபுல நோக்கி வண்டியை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றார். விபத்தில் சிக்கிய நபரும் சம்பவ இடத்தில் இருந்த சிலரும் வரகாபுல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொலங்கமுவ பகுதி வரை கெப்பண்டியை துரத்தி சென்று பிடித்துள்ளனர். பின்னர் வரகாபுல போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வரகாபுல போலீஸ் அதிகாரிகள் சம்பவத்துடன் தொடர்புடைய உப போலீஸ் பரிசோதகரை கெப்பண்டியுடன் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் பின்னர் வரகாபுல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கீழ் வரகாபுல ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவரிடம் முற்படுத்திய போது அவர் குடிபோதையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சந்தேக நபரான உப போலீஸ் பரிசோதகர் வரகாபுல போலீசாரால் கேகாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 2 கொள்கலன்களில் இருந்து 20 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய பொருட்கள் சுங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. பொறுப்பேற்கப்பட்ட பொருட்களில் வாசனை திரவியங்கள், பாதணிகள், சாக்லேட் உள்ளிட்ட பல பொருட்கள் அடங்கியுள்ளன. துபாய் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளில் இருந்து குறித்த கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முகவரிகளுக்கு குறித்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த முகவரிகள் அனைத்தும் போலியானவை என முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மரணமடைந்த பின்னரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உடல் எதிர்கால சந்ததியினருக்காக பொதுமக்கள் பார்வைக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அதன்போது 30 ஆண்டுகால உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்தமைக்காக மஹிந்த ராஜபக்ஷ நாட்டில் போற்றப்பட வேண்டிய நபர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அவருடைய மறைவுக்கு பின்னர் மறைந்த சோவியத் தலைவர் விளாடிமிர் லெனின் மற்றும் வியட்நாமிய புரட்சிகர தலைவர் ஹோ சி மின் போலவே மஹிந்த ராஜபக்ஷவின் உடல் பொதுமக்களின் பார்வைக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என அஜித் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.
நானோ அல்லது என்னுடைய சகோதரர் யோசித ராஜபக்ஷவோ தவறிழைத்துள்ளோம் என்பதை அரசாங்கம் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ அனுர அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளார். நாடு எதிர்நோக்கும் கடும் சவால்களுக்கு தீர்வை காண்பதற்கு பதில் அரசாங்கம் தனது குடும்பத்தை இலக்கு வைப்பதாக அவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்களும் சட்டவிரோதமாக காணிகளை கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் உள்ளன என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சட்டத்தை அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர் நீதிமன்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் அரசியல் மேம்படுத்தக்கூடாது எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நான் மாத்திரம் அரசாங்கத்தை விமர்சித்து வருகிறேன். இதனால் அரசாங்கம் எங்கள் குடும்பத்தை இலக்கு வைக்கிறது, குறிப்பாக எனது சகோதரரை இலக்கு வைக்கிறது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனது கட்சியில் இணைந்து போட்டியிடுவதற்கு யாழ் மாவட்ட சுயேட்சை குழு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ள அவர் தன்னுடைய கட்சியில் இணைய விரும்புவோருக்கு படிவம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த படிவத்தை நிரப்பி அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ள அர்ஜுனா எம்பி உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட விரும்பினால் தன்னுடைய கட்சியில் இணைந்து கொண்டு போட்டியிட முடியும் என்றும் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டம் கிரான் பிரதேச செயலக பிரிவில் அடைமழை மற்றும் குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதன் காரணமாக அப்பகுதி மக்கள் 2 வாரங்களாக அவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவசர தேவைகளுக்காக உயிரை பணயம் வைத்து நகருக்கு வர வேண்டியுள்ளதாகவும் அங்கலாய்க்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் பிரதேச செயலக பிரிவில் கடந்த சில நாட்களாக பெய்த அடைமழை காரணமாக குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதன் காரணமாக அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை 2 வாரங்களாக பாதிக்கப்பட்டதோடு அரசு சேவைகளுக்காக உயிரை பணயம் வைத்து கிரான் நகருக்கு வந்து செல்கின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் 2 விவசாயிகள் நகர்ப்புறத்துக்கு வந்து பொருட்களை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பும் போது காட்டு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தனர். இருப்பினும் அரசாங்கத்தால் படகு பாதை சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் ஆபத்தான வீதிகளில் பயணம் செய்வது மிகவும் சிரமமாக இருக்கிறதாக அவர்கள் கூறியுள்ளனர். அப்பகுதியில் இராணுவத்தினர் மனிதாபிமான உதவிகளை முன்னெடுத்து வருகின்ற போதிலும் தங்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காக மக்கள் மிகவும் ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு வருவதை காண முடிகிறது. இரவு வேளைகளில் தங்களுக்கு மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்த எவ்வித போக்குவரத்துகளுமின்றி தாம் கஷ்டப்படுவதாகவும் காட்டு யானைகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் மிகவும் ஆபத்தான வாழ்க்கையை தற்போது வாழ்ந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் வாகன இறக்குமதி தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 1969 ஆண்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள முருகன் ஆலயம் ஒன்றில் மாம்பழம் ஒன்று 2,46,000 ரூபாவுக்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம் புத்தூர் கலைமதி ஆலடி முருகன் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவின் 5ஆம் நாள் மாம்பழ திருவிழாவில் ஏலம் விடப்பட்ட மாம்பழம் ஒன்று 2,46,000 ரூபாவுக்கு விற்பனையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தொடருந்து ஓமந்தை தொடருந்து நிலையத்துக்கு அருகில் தடம் புரண்டுள்ளது. இந்த தொடருந்தின் ஒரு பெட்டி கடந்த 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் தடம் புரள்வுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் தொடருந்தின் தடம் புரள்வை சரி செய்யும் பணியில் ரயில்வே திணைக்கள ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மகாவிலிருந்து காங்கேசன்துறை வரையிலான ரயில் பாதை பழுது பார்க்கப்பட்டு திறக்கப்பட்ட பின்னர் பதிவான முதல் ரயில் தடம் புரண்ட சம்பவம் இதுவாகும். இலங்கையின் 77வது சுதந்திர தினமான மாசி மாதம் 4ஆம் தேதியே கருப்பு நாளாக நினைவு கூர்ந்து தமிழ் மக்களின் வலிகளையும் உணர்வுகளையும் உலகுக்கு மட்டுமல்லாமல் அனுர அரசுக்கு எடுத்துக் கூறுவதற்கு அணிதிரளுமாறு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் நிர்வாகத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இறுதியுத்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்க உறுப்பினர்கள் இன்று யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த போதே வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க இணைப்பாளர் மனுவல் உதயச்சந்திரா இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியாவின் 76வது குடியரசு தின நிகழ்வுகள் நேற்றைய தினம் இலங்கையில் வெகு சிறப்பாக இடம்பெற்ற நிலையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் டாக்டர் சத்யஞ்சல் பாண்டே தலைமையில் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் நேற்று இந்திய தேசிய கொடி ஏற்றலோடு நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. அத்துடன் இந்திய குடியரசு தினத்தையொட்டி இரவு விருந்துபசாரமும் இடம்பெற்றது. இந்த விருந்துபசாரத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் அனுர அரசின் அமைச்சர் நலிந்த ஜேதிசவும் அருகருகே அமர்ந்து உரையாடிய புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன.
மன்னார் சாந்திபுரம் பகுதியில் இன்று காலை குடிசை வீடொன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக வீடு முற்றிலும் எரிந்து தீக்கிரையாகியுள்ளது. மன்னார் சாந்திபுரம் சிறுவர் பூங்காவுக்கு பின்பகுதியில் உள்ள வீடொன்றை தீப்பற்றி எரிந்துள்ளது. இதையடுத்து அயலில் உள்ள மக்கள் விரைவாக செயற்பட்டதால் தீப்பரவல் அருகில் உள்ள வீடுகளுக்கு பரவ முன்னதாக அணைக்கப்பட்டது. அதே நேரம் மன்னார் மின்சார சபை, மன்னார் நகர சபையின் தீயணைப்பு வாகனம் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்ததோடு முழுமையாக தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. குறித்த தீப்பரவல் காரணமாக எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றாலும் வீட்டில் காணப்பட்ட உடைமைகள் அனைத்தும் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளன. கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்துக்கும் காங்கேசந்துறை தொடருந்து நிலையத்துக்கும் இடையில் யாழ்ப்பாண இரவு அஞ்சல் தொடருந்து சேவையை தொடருந்து திணைக்களம் ஜனவரி 31ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக தொடருந்து திணைக்கள பொது மேலாளர் WADS குணசிங்க தெரிவித்துள்ளார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அறிவுறுத்தல்களின் பேரில் இந்த தொடருந்து சேவை தொடக்கப்பட உள்ளதாக அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். நாட்டில் உள்நாட்டு விமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய அரசாங்கம் முடிவு எடுத்துள்ளது. அண்மையில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் நடந்த ஒரு சிறப்பு கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. தற்போது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதால் விமான நிலைய வசதிகளை முடிந்தவரையில் விரிவுபடுத்தவும் இந்த கலந்துரையாடலின் போது முடிவெடுக்கப்பட்டது.